மக்களை இந்த வீடியோவில் நம்ம அவங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன், எனக்கு ஏன் இந்த செய்தியை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருதுன்னா, 2 நாள் முன்னாடியே இந்த செய்தியை நான் ஷார்ட்ஸாக ஒரு வீடியோவாக கன்வே பண்ணேன். கேரளாவில் சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் கூட்டமைப்பாக இயங்குறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் ஒருங்கிணைந்து ஒரு குரூப்பாக இயங்குறாங்க. முஸ்லீமுக்கு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறார் இவர், இந்துக்கு ஒரு குரூப் ஆரம்பித்தார். அதை சரி கட்டுறதுக்கு முஸ்லீமுக்கு ஒரு குரூப் ஆரம்பித்தார். தன்னோட ஃபோன் ஹேக் செய்யப்பட்டதுன்னு சொன்னார். இந்த அதிகாரி யாரா என்னடான்னு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நாமக்கலை சேர்ந்தவர். ஸோ நாமக்கலை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேரளாவில் இந்துக்களை ஒருங்கிணைந்து இந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பிக்கிற அளவு இவரோட சிந்தனையில் மதம் ஏறிட்டு உட்காந்துருக்கு. இதை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அரசாங்கத்தோட நடவடிக்கையும் சேர்த்து சொல்கிறேன். இவர் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கார், எவ்வளோ பொய் புருடா விட்டுருக்கார் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களை, நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா 2013 பேட்ச். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்பத்துலேருந்து இவர் கேரளாவில் தான் தன்னுடைய கேரியரை படிப்படியாக கொண்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி கேரளாவோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழில்துறை மற்றும் வணிக வரித்துறையோட இயக்குனராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த குரூப்போட பேர் வந்து நான் முன்னாடி சொன்னபடி மல்லு ஹிந்து ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது அந்த குரூப்போட பேர். இந்த குரூப் ஆரம்பித்த பிறகு அவர் காண்டாக்டில் இருக்கக்கூடிய இந்து அதிகாரிகள் சில பேரை சேர்த்துருக்காரு. வேறு சில பேர் காண்டாக்டில் இருப்பாங்கள்ல இந்து அதிகாரிகள், இவரோட காண்டாக்டில் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களையும் இந்த குரூப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது வேறு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணும்போது இப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. குரூப் ஆரம்பித்தது கோபாலகிருஷ்ணன் சொல்லி போட்டிருக்கு. இந்த குரூப்பில் நம்மளே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட டைட்டிலை பார்த்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள் எதற்கு இப்படி ஒரு குரூப் ஆரம்பித்து என்ன எதுக்கு சேர்த்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த குரூப்லேருந்து படிப்படியாக வெளியே வர ஆரம்பித்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீடியாவில் கொஞ்சமாக அந்த செய்தி லீக் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில நாளிதழ் தான் முதல்ல இந்த செய்தியை வெளியிடுறாங்க. கேரளாவில் உருவாக்கப்பட்ட இந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வாட்ஸ்அப் குழு அப்படிங்கிற ஒரு செய்தி உருவாகுது. யார் உருவாக்கினா அப்படிங்கிறத பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவரை கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, சார் என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க சார், நான் சும்மா உருவாக்கல சார், இந்த மாதிரி இல்லை சார், 14 குரூப் என் ஃபோனில் ஆரம்பிச்சிட்டாங்க சார், மல்லு இந்து ஆஃபீஸர்ஸ் உருவாயிருக்காங்க, மல்லு முஸ்லீம் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணி பெரிய லெவலில் இந்த மாதிரி குரூப்பை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விட்டார். ஸோ தொடர்ச்சி அவர் மேலே விசாரணை செய்யப்படுது. இவரோட ஃபோனை ஹேக் செஞ்சிச்சின்னு சொல்லியே போலீஸ் கம்ப்ளைண்ட் இவரே கொடுக்குறாரு. அதாவது இவர் தான் அந்த மாதிரி குரூப்பெலாம் ஆரம்பித்தது, ஆனால் ஃபோனை ஹேக்கு தீவிரவாதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி தீவிரவாதி மேலே போட்டு இவரே ஃபோனை ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ போலீஸ் வந்து இவரோட ஃபோனை வாங்கி செக் பண்ணும்போது இவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் கொடுக்கும்போதே 4 தடவை ரீசெட் பண்ணி ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ 4 தடவை ரீசெட் பண்ணி ஃபோனை கொடுத்ததுனால ஃபோனை ஹேக் ஆகிடுச்சா ஹேக் ஆகலையா அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பட் தடவியல் துறை மூலமாக இவர் தான் அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வேறு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இவரை பற்றி இன்புட் கொடுக்கும்போது இவர் தான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காரு, இவர் தான் பல்வேறு நபர்களோட காண்டாக்ட்லாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இவர் தான் குரூப் ஆரம்பிச்சிருக்காரு. பெரிய லெவலில் மீடியாவில் அந்த செய்தி லீக் ஆன பிறகு பொய் சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கேரளாவோட போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. தலைமைச் செயலாளர் மூலமாக ஒரு விசாரணை அறிக்கையை அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரு விசாரணை அறிக்கையை பார்த்தீங்கன்னா இவர் என்ன தப்பு பண்ணியிருக்கார், இவரோட விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விசாரணை அறிக்கையை சப்மிட் பண்ண சொன்னாங்க. இவர் பார்த்தீங்கன்னா துறை ரீதியாக விசாரிக்கப்பட்டார், காவல்துறை சார்ந்தும் விசாரிக்கப்பட்டார். 2 வகையில் விசாரிக்கப்பட்ட போது இவர் தான் ஒத்துக்கிட்டார். இவர் வந்து 14 குரூப்லாம் உருவாக்கலை, இவர் வந்து இவரோட ஃபோனை ஹேக் செய்யப்பட்டு 14 குரூப்லாம் உருவாகலை. இவர் இந்த விஷயத்தை மாட்டிக்கிட்டோம், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஃபோன்லேயே உட்காந்து இவரே பல்வேறு குரூப்புகளை உருவாக்கி ஃபோன் ஹேக் செய்யப்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த நவீன உலக காலத்தில் ஏற்படுத்த முயற்சி பண்ணார். அவரால் அவரோட முயற்சிகளில் ஏற்படுத்த முடியல, தோல்வியை கண்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இயங்குறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை சட்டங்கள் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதவிக்குன்னு சொல்லி தனியாக சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை பார்த்தீங்கன்னா இந்திய சேவை விதி வந்து 1968 மீறி இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மேலே பிரதானமாக இருக்குது. ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மதம் சார்ந்து தன்னுடைய குரூப்பை ஒன்று கிரியேட் பண்ணுறான்னா மதம் எந்த அளவு தலைக்கேறி இருக்குது. ஸோ ஒரு குரூப்போட இப்போ வந்து ஒரு பசங்க சார்ந்த ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு ஃபன்னாக அந்த குரூப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ரூம்மேட் சார்ந்து ஒரு குரூப் உருவாக்குறாங்கன்னா அந்த குரூப்போட நோக்கம் அந்த ரூமில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாகுதுன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு நியூஸ் சார்ந்த குரூப் உருவாகுதுன்னா அந்த நியூஸ் அந்த குரூப்பில் இது பண்ணுவாங்க. ஒரு டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க குரூப் தேர்வுக்கு படிக்கிறவங்கன்னா அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியலை அந்த குரூப்பில் போடுவாங்க.
ஸோ இந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்தா அந்த குரூப்போட நோக்கம் என்னவாக இருக்கும், அந்த குரூப்பில் எப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்துப்பாங்க, அந்த குரூப்போட நோக்கத்தோட விஷயங்கள் களத்தில், அதாவது ஐஏஎஸ் பணியில் பாதிச்சிச்சுன்னா அந்த ஐஏஎஸ் பணியில் தன் முன்னாடி வர வேறு ஒரு மதத்துக்காரரை இந்த இந்து ஐஏஎஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி எப்படிப்பட்ட தோரணையில் நடத்துவார். ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களுக்கும் சொந்தமானவர், அத்தனை இந்தியர்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு தான் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக உட்கார்ந்துருக்காரு அந்தந்த மாநிலங்களில். ஸோ அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மதம் சார்ந்த குரூப்பில் இருக்கும்போது இவர் ஷேர் பண்ணுறது இல்லை இவருக்கு ஷேர் ஆகக்கூடிய செய்திகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த செய்திகள் மைன்யூட்டாக இவரோட மனதுக்கு போணுச்சுன்னா அந்த மனதுக்கு போன அந்த விஷயமானது களத்தில் தன்னுடைய மக்கள் சேவையில் பாதிக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ மதம் சார்ந்து ஒரு அரசியல்வாதி செயல்படுறதே இங்கே ரொம்ப தவறுன்னு சொல்கிறோம். மதம் சார்ந்து யாரையும் பிரிக்காதீங்கன்னு சொல்கிறோம், ஜாதி சார்ந்து யாரையும் பிரிக்காதீங்கன்னு சொல்கிறோம், மொழி சார்ந்து யாரையும் பிரிக்காதீங்கன்னு சொல்கிறோம். மனிதர்களாக நடத்துங்க, இந்தியர்கள் தமிழர்களாக இருந்து யாராக இருந்தாலும் மனிதர்களாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசியல்வாதி பிழைப்புவாதத்துக்காண்டி இந்த விஷயத்தை செய்வாப்புல. ஸோ ஒரு அரசியல்வாதி இதன் மூலமாக தான் பணம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அவருக்கு இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற இந்த சண்டை அவருக்கு தேவைப்படும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இதுக்கு இந்த சண்டை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட நோக்கம் எதனால இந்த மாதிரி சிந்தனைக்குள்ளே போகுது. ஸோ இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு, இவர் மேலே துறை சார்ந்த பல்வேறு விசாரணைகள் செய்யப்படுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இவர் இதை மட்டும் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு முன்னாடி பின்னாடி இவரோட பணியில் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயத்தை இவர் எதுவும் மேற்கொண்டிருக்காரா, மதம் சார்ந்த சிந்தனை இவருக்குள்ளே இருந்திருக்கா. ஏன்னா இப்படிப்பட்ட குரூப் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இவர் மனதுக்குள்ளே போணுச்சுன்னா, ஸோ இவரை முழுமையாக நம்ம கண்காணிக்க வேண்டியது, இவரை முழுமையாக நம்ம பரிசோதனை பண்ண வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. நாமக்கலை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் எப்படி இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் அந்த மனுஷனுக்கு வருதுன்னே நமக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப கேரளாட்ட தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தமிழ்நாட்டுக்கு இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. வருத்தத்தை பதிவு செஞ்சுட்டேன். ஸோ உங்களோட வருத்தங்களை வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஏன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த சமுதாயத்தில் உருவாகுது, இந்த சிந்தனைகளுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்களோட ஆலோசனைகளும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.